அருஞான கலைகளிட்டாய் அருஞான கலைகளிட்டாய் 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 நாடகம் நடி கொடுத்தாய் பாடி மகிழ்ந்தே என்னை படைத்தாய் பாடி மகிழ்ந்தே என்னை படைத்தாய் இசை நாடகம் நடி கொடுத்தாய் பாடி மகிழ்ந்தே என்னை படைத்தாய் மனதின முறை பாட அறம் கொடுத்தாய் வரங்க மேடைகளை வள்ளிராக நடிக்கும் திலகவதி அவர்களுக்கு கிளைவிகுளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் கைத்தறி அடையம் அளித்து கௌரவப்படுத்துகிறோம். மாபெரும் கிராமமாகிய கிழவிக்குளம் கிராமத்தர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தில் மிக மிக சிறந்த முறையில் ரசித்துக் கொண்டிருக்கூடிய அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய சார்பும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி, பணிவான வணக்கங்கள். பேருக்கும் சாமிக்கும் கிராமத்து பேருக்கும் தெய்வத்துக்கு சம்மந்தமே இருக்காது. நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கோம். அதில் ஒரு காசிலிங்கபுரம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். காசிலிங்கபுரம், ஆமாம். அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சக்தி விநாயகர். அப்போ காசிலிங்கபுரம்னா அங்கே சிவன் தானே இருக்கணும். ஆனால் இங்கே விநாயகர் இருக்காரு. இது வந்து சின்ன எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய கிராமங்களில் அது இயற்கை அது அமைந்தது. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாமே அப்படி அமையறதில்ல. ஆனால் இங்கே கிழவி குளம் அப்படின்னாலே கிழவின்னா என்ன, தலைவின்னு அர்த்தம். குளம்னா ஒரு சில ஊர்களில் குளம்னு சொல்லுவாங்க, ஒரு சில பகுதியில் பட்டின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஊர்னு சொல்லுவாங்க. அது குளம்னா ஊருன்னு அர்த்தம். அப்போ இந்த அம்மனுடைய பெயர்
வாழ வைத்த அம்மன் தானே. அப்போ அந்த வாழ வைத்த அம்மன் அந்த கிழவி குளம் அப்படின்னா கிழவி இந்த தலைவி யாருன்னா அந்த அம்மா தான் அப்படிங்கிறதுக்கு நல்ல சிறந்த ஒற்றுமையான கிராமமாக இருக்குது. பேருக்கும் தெய்வத்துக்கும் இப்படி கிராமத்துக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுபடி முகமலர்ச்சியோடு இருக்கிறது அதை விட சிறப்பாக இருக்குது. அம்பாளுக்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க, ஏன்னா ஊர் பேர் அப்படி இல்லை. சரி, அதனால் இப்படி முகமலர்ச்சியோடு இருக்கணும். ஏன்னா ரசிகன் இல்லாத கலையும் அழகும் சிறப்புறாது அப்படின்னாங்க. எவ்வளோதான் ஒரு பொண்ணு அழகாக இருந்தாலும் ஒரு ஆம்பளை பார்த்து நீ அழகாக தாண்டி இருக்கேன்னு சொல்லலைன்னா அவன் எவ்வளோ அழகாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுபோல் நாங்கள் எவ்வளோதான் நாடகத்தை சிறப்பாக நடத்தினாலும் இந்த மாதிரி முகமலர்ச்சியோடு உட்கார்ந்து இந்த நாடகத்தை ரசிக்கல அப்படின்னா நாங்கள் எவ்வளோ சிறப்பாக நாடகத்தை நடத்தியும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு சில கிராமங்களுக்கு போனோம்னா எதிரியை பார்க்க மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. கைத்தட்டெல்லாம் விசில் அடிக்கல, அந்த ஊர் பேர்லாம் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா மறுபடியும் அந்த ஊருக்கு நான் கூப்பிட மாட்டாங்க சொன்னோம்னா, ஏன்னா வீடியோ வேறு எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அது என்ன காரணம்னா என் தம்பி கார்த்திகராஜா சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆள் முதல் வருஷம் பிரச்சனை பண்ணி நாடகத்தை நிப்பாட்டி விட்டாங்க. அதனால கிராமத்தில் நாடகம் அமைக்கும் பொழுதே ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, ஒரு புள்ள கை தட்டக்கூடாது, ஒரு புள்ள விசில் அடிக்க கூடாது, சிரிச்ச முகத்தோட கூட இருக்கக்கூடாது. அவதாரம் அவங்க ஊருக்கு பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த விஷயம் என்னடா நம்ம எவ்வளவோ நகைச்சுவை பேசுனாலும் என்ன பண்ணாலும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்களே, என்ன அதுன்னு ஒண்ணுமே புரியல. காலையில தான் விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த நாடகம் சிறப்பா நடக்கணும்னு ஊரே அமைதியா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. சரி, வாழ்த்துக்கு நன்றி நன்றி நன்றி. ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சத்தில் வருகார நீக்கின் இருகாரும் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சலி எனவே தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே உனது அண்டைக்கல் நம்பியே எப்பொழுதும் கை தொழுவே நான் முருகா முத்து குமரா உன்னையே நம்பி இருக்கும் இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் நமக்கு வேலை. செவ்வேளை எவ்வேளையை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். எப்படி ஒரு ஒலிபெருக்கி நல்லா இருக்கு, உண்மையை சொல்ற மனதளவுல சத்தமே வராத ஒலிபெருக்கிய கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இல்லை இவ்வளவு சத்தம் இருக்கு, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் ஒலிபெருக்கி நல்லா இருக்கு சத்தம் இல்லாதே இப்படி சொல்றேன் தெரியுமா, சொல்லுவேன் தெரியுமா? அதான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியாத பொழுது அவங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா அவங்க கஷ்டம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா நமக்கு முன்னால வந்து இவ்வளோ அலங்காரம்லாம் செஞ்சு இவ்வளோ சிரமப்பட்டு இதை அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து காசை வாங்கணும்னு நம்ம கிளம்பிடுவான். ஆனால் அவங்க இதெல்லாம் எடுத்து கொண்டு போகிறதுக்கு எப்படி 4 மணி ஆயிருமா நாளைக்கு, அந்த மாதிரி சிரமம். அது ஒலிபெருக்கி அமைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால ரொம்ப நல்லாவே இருக்கு, வாழ்த்துக்கள். சரி, முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள், முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், முதல்வனின் வைபவ பெருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள், முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கைலாசம் சார
செந்தூர் வாசலில் ஒரு நாள் அந்த காவடியாடிடும் திருநாள் வள்ளி குமரனின் மணநாள் இந்த வள்ளி குமரனின் மணநாள் வள்ளி குமரனின் மணநாள் நம் வாழ்வில் சுடரொளி பெருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முருகனை வைபவ திருநாள் கடவுளுக்கு ஒரு நாள் திருநாள் கார்த்திகை திருநாள் ஒரு நாள் அந்த கார்த்திகை திருநாள் ஒரு நாள் நன்றி நன்றி எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகள் நான் காவலுக்கு செல்ல வேண்டியது கடமை வளர்ப்பு மகள் தான் நான் ஆனா என்னை ஏதாவது பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்குவார் அவ்வளவு பாசம் உண்மை ஒரு நாள் கூட என்னை சந்திக்க வர மாட்டார் ஆமா ஆமா, என்ன காரணம் எதனால அப்படி? நம்ம போய் பிள்ளைக்கு சிரமம் கொடுக்க கூடாது ஏன்னா எப்பவுமே சிரமப்படுத்த பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு சிரமம் சிலருடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதனால ஏன் அப்பா வர்றதில்ல எதனால அவ்வளவு வேலை ஓஹோ என்ன வேலை என்ன வேலை 7 பிள்ளை அவ்வளவு உழைப்பு எதுலமா எங்க அப்பாவுக்கு தான் 7 பிள்ளைய சரி அதுக்கப்புறமா ஏன் 7 பிள்ளைய பெத்தாரு எதனால? அது தெரியுமா யாருக்காவது சொன்னாதானே தெரியும் நீங்க நம்ம கிட்ட நிறைய வசதிகள் இருக்கும் ஆனா அந்த வசதி எல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயம் நினைக்க மாட்டோம் ஓஹோ நம்மளை விட யார் வசதியா இருக்காங்களோ அது வேணும்னு தான் நினைப்போம் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்க ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி ஓட்டணும்னு ஆசை வரும் பைக்கில் போய்கிட்டு இருக்க ஆளுக்கு அந்த ஆள் மாதிரி ஒரு கார்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை வரும் கார்ல போய்கிட்டு இருக்க ஆளுக்கு எப்படி நம்ம பிளைட்ல ஒரு தடவை போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை வரும் மனிதன் காலே இல்லாம எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்க ஆனா அந்த நம்மளை நடக்கிறதுக்கு ஆண்டவன் இந்த காலை கொடுத்துருக்கானே இப்படி நினைக்கணுமா அப்படி காலை கொடுத்துருக்கானே அப்படின்னு நினைக்கணுமா பாவை அவன் காலில் நடந்து போயிட்டு இருக்கேன் அது இல்லாம ஆண்டவன் நமக்கு நடந்து போறதை விட சைக்கிள்ல போற அளவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கானே அதுக்கு முதல்ல நன்றி அப்படின்னு நினைக்கணுமா சைக்கிள்ல போறவன இது மாதிரி யோசிச்சு இது மாதிரி யோசிக்கணுமே தவிர அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒன்று வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா எந்த வாழ்க்கை தெரியுமா முக்கியமா நிம்மதியா ஒரு இடத்துல இருக்கோம் யாராவது இது வரைக்கும் நிம்மதியா இருக்கோம்ப்பா அப்படின்னு ஒருத்தராவது சொல்ல முடியுமா கார்ல போறவரை பார்த்து நினைப்பான் எவ்வளவு ஜாலியா போறாரு பாருங்க அவருக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு அவருக்கு தான் தெரியும் பொதுவா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நிம்மதியான இடம் 2 இடம் தான் என்ன அப்படி ஒண்ணு தாயோட கருவறை இருக்கு பாத்தீங்களா ஆமா அதுதான் நிம்மதியான இடம் நம்ம நிம்மதியா வாழ்ந்த இடம் எதுனா தாயோட கருவறை சரி கடைசியில ஒரு நிம்மதியான ஒரு இடம் இருக்கு அது என்னமா அது அதுதான் கல்லறை அங்க எந்த பிரச்சனையும் நிம்மதியா இருக்க எல்லாருக்கும் பொதுவானதான் இதுவும் எல்லாருக்கும் பொதுவானதான் அப்ப முதல்ல கருவறைங்கிறதும் நமக்கு நிம்மதி கல்லறைங்கிறதும் நிம்மதி இந்த இடைப்பட்ட வாழ்க்கை தான் போராட்டம் இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதா பெரிய விஷயம் ஏன்னா அவங்க அவங்களுடைய திறமை சிவ அப்பா இன்னைக்கு வந்திருக்காரு அவர் சந்திக்கணும் நிறைய வேலைகள்லாம் இருக்கு இருந்தாலும் கூட இந்த ஆத்தாவை முதல்ல வணங்கிட்டு இந்த காரியம் எல்லாம் சிறப்பா நடக்கணும் அப்படின்னு வேண்டி முதல்ல தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணிவே மகமாறி தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணிவே மகமாறி தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி
எங்கள் தாயே கருமாரி கருமாரி நீயே மகமாயி அன்னை உங்கள் சந்ததியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அன்னை உந்தன் சன்னதியில் இருவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உங்கள் புல்லடியில் அருளிடுவோம் சரணடைவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் தாயை கருமாரி எங்கள் தாயே கருமாரி மேரி கருமாரி துணை நீயே மகமாயி சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாய் வருவார். சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாய் வருவாய் வந்து வரும் தந்திடுவாள் எங்கள் குலதெய்வம் அம்மா. வந்து வரம் தந்தருவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருந்தாலும் முடிச்சு வைக்கிறது ஹார்மோனியத்துல சிறப்பானவரா இருக்கீங்க. சந்தோஷம். ஆமா. விஷயத்த சொல்ல வந்து அதுக்குள்ள திசை திரும்பிடுச்சு. இப்ப யாருகிட்ட எது இல்லையோ அது மேலதான் ஆர்வம் அதிகமாகுது. உலக இயல்பு. எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. ஏன் 7 ஆம்பளை பிள்ளை பெத்தாருன்னு ஆரம்பிச்சேன். ஏன் பெத்தாருன்னா இது உலகத்தோட இயல்பு தாங்க. இப்ப ஒரு வீட்டுல 5 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன். சரி சே, ஆண்டவன் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்காம விட்டுட்டானே ஆசைக்கு ஒண்ணே ஒண்ணு அப்படின்னு வருத்தம் இருக்கதான் செய்யும். 5 பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சே, ஆண்டவன் நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்காம விட்டுட்டானே ஐயா அப்படிங்கிற இயல்பு இருக்கதானே செய்யும். இதனால எங்க அப்பா இது பொம்பளை பிள்ளையா இருக்குமா இது பொம்பளை பிள்ளையா இருக்குமானே எதிர்பார்ப்போடைய உழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் முருகன் பார்த்தாரு. எங்க குலக்கடவுள் அவர் தான். சரி பார்த்தாரு. நம்பிராஜனை இனிமே விட்டா அவன் வந்து இதே வேலையா இருந்து ஒரு ஊரையே உருவாக்கி ஓட்டுக்கு 500 ரூபாய் வசூல் பண்ணாலும் பண்ணிடுவேன். அதனால பேசாம அந்த குழந்தைய நம்மளே ஒரு பொம்பளை பிள்ளைய தூக்கி போட்டுருவோம் அப்படி சொல்லி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் கிடைச்சு எங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்த புள்ள நான் தான். புரியுதா? சரி. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி. இப்படியே இந்த ஆளுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆளுக்கு இத்தனை பேரு. இன்னும் எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேரோ அப்படின்னா நீங்க என்ன வேற மாதிரி நினைக்க கூடாது. எத்தனை பேரோ அப்படின்னா அப்படி நினைக்க கூடாது. பேரு தமிழ்ல ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறிடும். கண்டிப்பா கண்டிப்பா தமிழுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப எத்தனை பேரோ அப்படின்னா அது இல்ல, எத்தனை பெயர்களோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எத்தனை பெயர்கள் எனக்கு தெரியாம என்ன எத்தனை பெயர்களோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண பெயர்களா இருக்கு. எல்லாமே காரண பெயர் தான். அப்படி நான் முருகனை விரும்புறேன். என்ன நான் மட்டுமா விரும்புறேன், இந்த உலகமே அந்த ஆளுதான் விரும்புது. என்னமா அப்படி சொல்றீங்க? தை மாசம் ஆரம்பிச்சோன்னா பாருங்க, அரோகரா 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 அரோகரான்னு பாத யாத்திரை நடந்து போய் இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு இங்க வருவாங்க. முருகனை தரிசனம் பண்ண நீ உள்ள போல நினைப்பீங்க ஆலயத்துக்குள்ள. வெளியில இருந்து வர்றவங்க பூரா சொல்லுவாங்க இப்ப போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க. அப்படின்னா இப்ப முருகன் ஆண்டி குளத்துல இருக்காரு. இப்ப போய் பாத்துறாதீங்க, நீங்க தான் ஆண்டி ஆயிடுவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜ அலங்காரத்துல இருப்பாரு. அந்த நேரத்துக்கு போங்க, ராஜ வாழ்க்கை. என்னமோ இவர் தான் முருகப்பெருமான, இவர் தான் போவருடைய சிசிய பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா முருகன் ஏன் இங்க போய் அமர்ந்தாரு? அப்பா வேணா, அண்ணன் வேணா, அம்மா வேணா, குடும்பமே, உங்க வீடே வேணாமியா, எனக்குன்னு தனி வீடு அப்படின்ட்டு போனாருல்ல. கழுத்துல மொட்டை, தலையில மொட்டையை போட்டு கழுத்துல கொட்டையை போட்டுக்கிட்டு ஏன் போனாரு? வீரம் தான் பெருசுன்னு போனாரு. இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் வீரம்
வீரன் தான் பெருசு அப்படின்னு போறீங்களா? அந்த ஆளுக்காவது கோவம் மிஞ்சிச்சு. என்ன சொல்ல வரீங்க? அடுத்து சில விஷயங்களை சொல்லாமலே புரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த உலகத்துல வீரம் மட்டும் பெரிதல்ல, விவேகமும் பெரிது என்பதை உணர்த்தி காட்டியவர் தான் விநாயக பெருமான். உட்காந்துக்கிட்டே சம்பாதிச்சாரு. உட்காந்துக்கிட்டே சம்பாதிச்சா அவருக்கு என்ன மிச்சமாச்சு? வயிறுதல்ல தான் மிச்சம். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிற அளவுக்கு அதுதான் தள்ளம். அப்புறம் வேற வழியே இல்லை. சரி இருக்கட்டும். அப்புறம் மருத்துவர் சொல்லுவாரு, எப்படி காலையில 2 மணி நேரம், சாயந்தரத்துல 2 மணி நேரம் நடங்க அப்படிம்பாரு. நடங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? அவர் சொன்னாலும் முன்னாடி நடப்பாரு, இவர் பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பாரு. அவர் நிலைமை அப்படித்தான் இருக்குப்ப. நில சூழலில் இருந்தாலும் கூட முருகனை நான் விரும்புறேன். அவங்க விரும்புறாங்க கடவுளாக, சரி நான் கொஞ்சம் வித்தியாசமா கணவனா விரும்புறேன். எப்படின்ற விஷயத்த, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? இருவரில் ஒருவரில் புரியுமா? புரியுமா? என்ன நன்மை தந்தை சம்மதித்த பெண்ணே, சம்மதித்த பெண்ணே, நன்மையை அறிந்து கொண்ட பெண்ணே, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? இருவரில் ஒருவர் இது தெரியுமா? புரியுமா? போக முடியுமா? இனி முடியுமா? முருகா இருவரில் ஒருவரில் தெரியுமா? புரியுமா? இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானை நான் விரும்புறேன். எந்த அளவுக்கு விரும்புறேன் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். இப்ப மட்டும் இல்ல, 5 வயதிலே அறியாத பருவத்திலேயே, 5 வயசுலேவா முருகனை விரும்பினதாக கதை கதை. ஆனா நான் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில 5 வயசுலேயே அறியாத பருவத்திலிருந்தே முருகா முருகா முருகான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். கதைக்கு அப்பால் போட்டு ஏனோ தெரியல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. நான் இதை என் வாழ்க்கையில அனுபவத்துல நான் கண்ட விஷயம். நாங்க பள்ளிக்கூடம் போகும்பொழுது நடந்து போயிட்டு இருப்போம். எங்க ஊர் பக்கத்துல தான் பிராணிமலை முருகனுடைய கோவில், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஸ்தலம். அந்த விராலிமலைக்கு நான் பள்ளிக்கூடம் நடந்து போகும் பொழுது, போய் படிக்க போகும்பொழுது, ஒரு கொன்னை மரம்னு ஒரு மரம் கேள்விப்பட்டீங்களா? அந்த கொன்னை மரத்து பக்கத்துல இருந்து இப்படி பார்த்தோம்னா விராலிமலை கோபுரத்தினுடைய விராலிமலை கோயிலோட கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தை மட்டும் கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறது இது வழக்கமாக இருந்தது. இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அனுபவ ரீதியாக அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு பாருங்க. நான் இதை படிச்சு ஒரு நல்ல வழக்கறிஞர் ஆகணும் அப்படிதான் என்னுடைய ஆசை. ஆனா நான் நினைச்சது நடக்கல. எப்பவுமே நினைச்சது நடக்கலன்னு ரொம்ப வருத்தம் எனக்கு. நான் கும்பிடுறது, அதிகமா கும்பிடுறது முருகனை. நினைச்சது நம்ம நினைச்சது நடக்கலையே, நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையே, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப கோபப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த வள்ளியாக நடிக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச உடனே அப்பதான் முருகன் மேல கோபப்பட்டது மிகப்பெரிய தவறுன்னு நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராக ஆகியிருந்தால் அந்த நீதிமன்றத்துக்குள்ள மட்டும்தான் திலகவதி ஒரு சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் ஒரு நாடக நடிகையானதால் 5-6 மாவட்டங்களுக்கு திலகவதிங்கிற பேரு தெரியுது. இந்த வலைதளங்கள் மூலம் இந்த வந்த பிறகு இப்போ வெளிநாடுகள் முழுவதும் தெரியுது திலகவதிங்கிற பேரு. அப்ப அதுக்கு முதல்ல வலைதளத்தை எடுத்துக்கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப உண்மையிலே இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனால் நாடக கலைஞர்கள் மட்டும்தான் கூட்டம் சேரக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதிகமாக சிரமப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை மாற்றிக்கிட்டாங்க. இவரெல்லாம் ஒரு வாகன ஓட்டுநர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னா புரியாது, டிரைவர்னு தமிழ்ல சொன்னாதான் புரியும். டிரைவர் தமிழா எல்லாருக்கும். அதனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஒருத்தருக்கும் ஒரு விவசாயம் இருக்கு, அதை வச்சு ஏதாவது நாடக கலைஞர்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த நேரத்துல கூட நான்லாம் எந்த வேலைக்கும் போகவே இல்லை, உண்மையிலே சொல்றேன். ஆனா நிம்மதியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே பேசாம இருந்தேன். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வலைதளங்கள் தான் காரணம். முக்கியமா சிங்கப்பூர்ல இருந்து, பக்ரைன்ல இருந்து, துபாயில இருந்து, நிறைய வெளிநாடுகள்ல இருந்து என்னுடைய நம்பரை எப்படிதான் வாங்கினாங்கன்னு தெரியல. வாங்கி ஏன்னா அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து அந்த ஓய்வு நேரத்துல நாடகங்கள் தான் பார்ப்பாங்களா, தமிழர்கள் இங்கே இருக்காங்கல்ல, அவங்க அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதில் என்னுடைய நாடகத்தை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நாடக கலைஞர்கள்லாம் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் பணம் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களுடைய உழைப்பில் நான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சும்மா சொல்லலை, கோடான கோடி புண்ணியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் நமக்கு நம்ம நினைச்சதை கொடுக்கலன்னா வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அதை விட மேன்மையாக ஒன்றை இறைவன் நமக்கு கொடுக்க போகிறார் என்று நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. ஆமா ஆமா, எப்பவுமே கோயிலுக்குள்ள உள்ள நுழையும் பொழுது விறுவிறுன்னு உள்ள போகக்கூடாது. வெளியில நின்று இந்த கோபுரத்தில் எவ்வளோ கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ கூட்டம் கூடுறோம், இந்த தண்ணீர் நம்ம மேலே படணுங்கிறக்காக அதில் அவ்வளோ புண்ணியம் இருக்கு. அதனால் முதல்ல வெளியில் நின்று கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு தான் உள்ளே போகணும். உள்ளே போகும் பொழுது ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு படி அமைச்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு உலகத்தில் இன்னும் தாமரத்தில் இல்லை வெள்ளியில் இந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்தில் ஒரு படி அமைச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை ஏறி மிதிச்சுக்கிட்டு போவாங்க ஒரு சில பேர். அப்படி இல்லை, அதை தாண்டி போகணும். தாண்டும் பொழுது என்ன நினைச்சு தாண்டணும்னா, ஆத்தா வாழ வைத்த அம்மா கோயிலுக்கு வந்திருக்கான், இது வரைக்கும் என்னோட தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் எனக்குள்ள இருந்திருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி உன்னை நான் வர்றேன், மீண்டும் அந்த மாதிரி குணத்தை எனக்கு கொடுக்காத அப்படின்னு நினைச்சிட்டு படியை தாண்டணும். கோயிலுக்குள்ள போய் குடும்ப விஷயம்தான் பேசுறது. ஏண்டி அது எங்க வர்க்கம் இருக்காங்க பாருங்க, அவங்க அதுக்கு மேல ஏண்டி ஆத்தா கட்டியிருக்க சேனப்பா காஞ்சிபுரத்தில் எடுத்திருப்பாங்களா இல்லை பராணசில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பேசுறது. அதுக்கு ஆலயத்துக்குள்ள போனா தெய்வத்தை மட்டும்தான் நினைக்கணும், வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அதுபோல ஆலயத்துக்குள்ள நம்ம வலம் வரும் பொழுது பெரிய பெரிய ஆட்கள்லாம் பதவியில் இருக்கவங்களாம் வருவாங்க. ஒரு ஆலயங்களுக்கு போகும்பொழுது அங்கே போய் ஆலயத்துக்குள்ள போய் பெரிய ஆள் வர்றாரேன்னு கையை எடுத்து கும்பிடக்கூடாது. நம்ம சிரிச்சுட்டு அப்படியே வந்துடணும். அவர் அதனால் என்ன ஆனாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆலயத்துக்குள்ள ஆண்டவனுக்கு மேலே ஒரு பெரிய மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால நம்ம அங்கே சிரிச்சுட்டு ஒரு புண்ணு சிரிப்போடு போயிட வேண்டியதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம ஒட்டியாச்சா முருகனை நான் விரும்புகிறேன். எப்படி குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே
மனசுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா வள்ளி உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா மரமான பட்டிக்கிறாங்க குயிலே கவி குயிலே இளமை சரிநாடும் தோட்டம் காயும் கனியாகவே இளமை சரிநாடும் கருணை உருவாடுவே ஜாடி சொல்லுது வாடி கொள்ளுது என் நெஞ்சமே குயிலே அவரை வரச்சொல்லே தேன் வந்து பாடு என்றே நீ சொல்லி குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறார் பருவ செல்வியிலே பணியில் நடந்தவளை சிரிக்கும் சிரிப்பெல்லவோ நினைக்கும் நினைப்பெல்லவோ மெல்ல மெல்ல அங்கமெங்கும் துள்ள மெல்ல மெல்ல மிருதங்கம் துள்ள துள்ள தள்ளிக்கொண்டே என்னை வெல்ல இதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல அத்தாவதாரா இதையோட பாடு என்னையே சொல்லடி குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறார் என்னை ஆட்கொண்ட ராகம் என்றும் ஒரு ராகமே என்னை நான் கொண்ட மோகம் என்றும் உனக்காகவே வாழ்வில் மின்னல் போல் வந்ததே யாரோ எவனோ நான் கண்டதே குயிலே அவரை வரச்சொல்லே தேன் வந்து பாடு என்று நீ சொல்லடி குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தாரா குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தாரா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தாரா நன்றி 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 அப்பா இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு சரி முருகனை நான் விரும்புறதுக்கு நிறைய காரணங்கள் அடுக்கணும்னா இன்னைக்கு நேரம் பத்தாது ஒரே ஒரு முக்கியமான காரணம் எப்படி? அவரை நான் விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர் இந்த ஜாதி பார்க்க மாட்டார் ஓஹோ அது அதனால எனக்கு முருகனை பிடிக்குது பூலோகத்துல நானும் மாப்பிள்ளை ஒவ்வொரு மாப்பிளைய பார்த்துட்டேன் ஏப்பா இந்த பொண்ணு என்ன ஜாதி அடாது இந்த வேடுவர் குறக்குளத்தில் பிறந்த பிள்ளையாப்பா இந்த வள்ளி ஐய குறக்குளத்தில் பிறந்ததா ஐய அதெல்லாம் நம்ம பக்கம் சுத்தப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க பூலோகத்தில். ஆனா அவர் தேவலோகத்தில் முருகன் அவரை பிடிக்காது, இந்த ஜாதி இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு சின்ன விஷயம் பேசுவோமே, இந்த ஒரு கோழி நிறைய ஒரு 4-5 குஞ்சுகளோட இருக்கு. எல்லா குஞ்சுகளும் விவரமா இருக்குமா? விவரமான குஞ்சு ஒரு குஞ்சுகள் தானே இருக்கு. அதுல ஒரு குஞ்சு, கோழி குஞ்சு தாய பார்த்து கேட்டுச்சான், என்னன்னு, அம்மா இந்த பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரா வச்சுக்கிறாங்களே, ஐயப்பன் பேர் வச்சுக்கிறாங்க, முத்துராஜன் பேர் வச்சுக்கிறாங்க, இல்ல அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க,
கதிரடி குமார்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவர் என்ன கதிரேசன் பேர் வச்சுக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதின்னு வச்சுக்கிறாங்க. நான் அப்படி ஆளு இப்படி ஆளுங்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பதவி எல்லாம் வச்சுக்கிறாங்க. தலைவரே தலைவரே அப்படின்னு கூப்பிட்டா தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் மனிதர்களுக்கு பல பேர்கள்லாம் வச்சுக்கிறாங்களே. ஆனா நமக்கு மட்டும் பாருங்க ஒரே பேர் தான், கோழி அப்படின்னு நம்மள சொல்றாங்க. எப்ப அந்த கோழியை பிடிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதர்களுக்கு மட்டும் இவ்வளவு பேர் இருக்க. ஒவ்வொரு ஆளுகளுக்கும் இந்த மதம் இந்த ஜாதி இந்த பேரு இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கே. நமக்கு மட்டும் ஒரே ஒரு பேரா இருக்கேம்மா, வருத்தமா இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோழி குஞ்சு தாய் கோழி கிட்ட கேட்டுச்சு. அதே தாய் கோழி சொல்லிச்சா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதா செல்லக்குட்டி, இந்த மனிதர்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒவ்வொரு பேரு ஜாதி மதம் அப்படின்னு இத்தனை பேர்களை வச்சுக்கிடுவாங்க. ஆனா இறந்து போனால் அவங்க எல்லாருக்கும் ஒரே பேர் தான், பிணம்னு பேர். இப்ப அதையும் சுருக்கிட்டேன். பாடி எப்ப எடுக்கிறீங்க என்ன? அவங்களுக்கெல்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நிறைய பேரு. செத்தா முடிஞ்சிச்சு, ஒரே பேர் தான் எல்லாருக்கும், ஒட்டு மொத்தம் ஒரே பேர். அப்ப அந்த தலைவரை தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. போனத்தை எப்ப எடுக்கிறீங்க, மணியாச்சு, ராவு காலம் வந்துட போகுது. அதான் சொல்றேன், எல்லாரும் உயிரோட இருக்க அப்படி பேரு, செத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே பேர் தான். ஆனால் நம்மெல்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு பேர் தான், கோழின்னு. ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வைக்கிறாங்க தெரியுமா? எப்படி? லாலிபப்பு, சிக்கன் 65, தந்தூரி சிக்கன் அப்படின்னு நமக்கு எத்தனை பேர் வைக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, மனுஷங்களை விட நம்ம எவ்வளவு மேன்மைதான். செத்ததுக்கு அப்புறம் நமக்கு இத்தனை பேர் வருது இல்ல, அது பெரிய விஷயம். மீண்டும் சந்திக்கிறேன். ராஜ்யம் இல்லையாள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும். ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லையாள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும். கல்லுக்குள் ஈரம் இல்லை, நெஞ்சுக்கும் இரக்கம் இல்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகம் இல்லை. கல்லுக்குள் ஈரம் இல்லை, நெஞ்சுக்கும் இரக்கம் இல்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகம் இல்லை. வைத்தியம் இல்லை உலகில், எனக்கோர் ஒரு வழி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும். நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளை உண்டு, எனக்கென என்ன உண்டு. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளை உண்டு, எனக்கென என்ன உண்டு. ஏன் படித்தானோ இறைவனும் என்னை, மனதில் எனக்கோர் நிம்மதி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும்.